ஹாய் மேம். சிட்டிங் டாலரன்ஸ் ஒவ்வொரு ஏஜுக்கும் எவ்வளோ இருக்கணுங்க மேம்? இந்த சிட்டிங் டாலரன்ஸ் அப்படிங்கிறது ஏஜ் அதிகமாக தான் அது வந்து டெவலப் ஆகும். ஸோ அட் த ஏஜ் ஆஃப் 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு வந்து அவங்க உட்காந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு டாய்ஸை வச்சு இன்வால்வ்டாக உட்காந்து விளையாடுறது, அப்புறம் டைவர்ட் ஆகி கொஞ்சம் நடந்து போகிறது, ஓடுறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அதே ஒரு 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 6 to 15 மினிட்ஸ் வந்து உட்காந்து ஃபோக்கஸ்டாக இன்வால்வ்டாக இருக்கிறது எல்லாமே இருக்கலாம். 5 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 25 மினிட்ஸ் அவங்க ஒரு ஆக்டிவிட்டியில் உட்காந்து டாலரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்போ நான் இந்த மெஷர்மெண்ட் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ இது எல்லா குழந்தைகிட்டையுமே இருக்குமான்னு கண்டிப்பாக இல்லை. இது ஒரு ஜென்ரலான ஒரு கைட்லைன்ஸ் தான். ஒவ்வொரு இயருக்குமே 2 to 5 மினிட்ஸ் அப்படிங்கிற அந்த டாலரன்ஸுங்கிறது இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ வயசு அதிகரிக்க அவங்க உட்காந்து அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற அந்த எபிலிட்டியுமே இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உங்கள் குழந்தைக்கு சிட்டிங் டாலரன்ஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா, இப்போ கரண்ட்லி எந்த ஏஜில் இருக்காங்க, அந்த ஏஜுக்கான டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும். இன்கேஸ் இந்த டெவலப்மெண்ட் கரெக்டாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த ப்ரைமரி ரூட் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதில் நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும்.